இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. கேரளாவை தொடர்ந்து தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமுதா, நெல்லை, தென்காசி, கோவை மற்றும் நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். கோவை மற்றும் நீலகிரிக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். நெல்லை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என்று தெரிவித்த அவர், வரும் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவித்த தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா, நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறினார். தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளுக்கான பருவமழை குறித்து கேட்டீங்க. அது முன்னாடியே சொல்லியிருக்கேன். இயல்பிலிருந்து 92% அதிகம்னு சொல்லியிருந்தேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் அதே மார்ச், ஏப்ரல், மேக்கான இதுவரை இன்று வரை பதிவான மழை அளவு 92 மில்லிமீட்டர். நார்மல் இயல்பு நிலை அப்படின்னா அது 44 மில்லிமீட்டர். தூத்துக்குடி மற்றும் பாம்பன் துறைமுகங்களில் 3ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மற்ற துறைமுகங்களுக்கு 1ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.